டு ரஞ்சனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி ரவை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரை கப் ரவை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், மைதா மாவு அப்படியே ஆட் பண்ணால் கட்டி கட்டி ஆகிடும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளிச்ச மாவு எடுத்துருக்கேன். புளிக்கலைன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், பச்சை மிளகா, மல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசையை சுற்றி ஊற்றுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வரும். எண்ணெய் ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம். தோசை நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.